இனிஷியலாக நாங்கள் மிஷினில் எப்படி நாங்கள் ஜிட்டப்பை இன்ஸ்டால் பண்ண போகிறோம், எப்படி நாங்கள் ஜிட்டப் நாங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண ஜிட்டப்போட எப்படி நாங்கள் கன்ஃபிகர் பண்ணி ஒத்தென்டிகேட் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம்ன்றதான் மேட்டர்ஸ், ரைட்? ஸோ அதுக்கு இனிஷியலாக அவங்களோட மிஷின், அதாவது இது என்ன லோக்கல் மிஷின், அதாவது நான் யூஸ் பண்ணுற பர்சனல் கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸ். ஸோ அதில் நான் என்ன செய்ய வேண்டாம், நாங்கள் அதாவது ஜிட்டை யூஸ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, முதலாவதாக ஜிட் என்ற ஒரு நம்ம தியரியில் கவர் பண்ணப்படி ஜிட் என்ற ஒரு வெர்ஷனுக்கான ஒரு சிஸ்டத்தை எங்களோட கம்ப்யூட்டரையோ லேப்டாப்லேயே நாங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் இனிஷியலாக போக வேண்டிய வெப்சைட் தான் இது. ஸோ இது எப்படி போகலாமண்டா, இனிஷியலாக கோ டு தி யூஆர்எல், அதாவது உங்களோட யூஆர்எல் சர்ச் பண்ணுறவங்களோட சர்ச் பாருக்கு போயிட்டு ஜிட் என்று மட்டும் சர்ச் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கம் லைக் தட். இந்த ஜிட் தெரியுதா, இந்த ஜிட்டை நீங்கள் ஃபஸ்ட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இஸ் கோயிங் டு this page. So in the page நீங்கள் பார்த்தீங்கன்னா automatically they mentioning the version with download for Mac. So download for Mac என்றது because I am using Mac, நான் Apple computer யூஸ் பண்ணுறபடியா it's download for Mac. So if you are asking for download for Mac, if you are using Windows, it will ask download for Windows. அப்படி தான் இப்போ நீங்கள் Ubuntu யூஸ் பண்ணுறீங்கன்னா download for Linux என்று கேட்கும். ஸோ எந்தெந்த OS யூஸ் பண்ணுறீங்களோ அந்தந்த OSக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி it going to download. ஸோ டவுன்லோட் ஆன பிறகு சேம் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே மாதிரி இருக்க போகிற டபுள் கிளிக் தட் ஸ்டாப் அண்ட் அது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இது கேட்கும், அதாவது அக்செப்ட் பண்ணி கேட்கும். ஸோ அது நெக்ஸ்ட் கொடுத்து போகும்போது ஆட்டோமேட்டிக்கலாக ஃபைனலி த ஜிட் கோயிங் டு பி இன்ஸ்டால் ஆன் யுவர் கம்ப்யூட்டர், ரைட்? ஸோ நான் இதை எதுவுமே இன்ஸ்டால் பண்ண போகிறது பிகாஸ் ஆல்ரெடி மை கம்ப்யூட்டர் இஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால். ஸோ த கொஷன் இஸ், நான் ஜிட் என்னுடைய கம்ப்யூட்டர் நான் இன்ஸ்டால் ஆகிட்டு என்று அப்படி நான் கண்டுபிடிக்க இயலும். ஸோ அதுக்கு சின்ன மெத்தட் ஒன்று இருக்குது. ஓப்பன் யுவர் டெர்மினல் ஓ நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கோ வித் கமாண்ட் ஷெல் ஓ பவர் ஷெல். ஸோ கோ வித் லைக் தட். நீங்கள் உப்புண்டு வேண்டா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ஹேவ் த டெர்மினல். ஸோ அந்த டெர்மினலுக்கு போய் ஜிட் வேர்ஷன் என்ற கமாண்ட் அடித்து என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட வேர்ஷனோட எந்த OS சப்போர்ட்ன்ற அளவுக்கு வரப்போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி மை ஜிட் வெர்ஷன் 2.39.2 ஆப்பிள் ஜிட் 143. ஸோ ஆப்பிள்ன்றது இந்த மேக் OS என்றபடி ஆப்பிள்ன்றது. இஃப் யூ ஆர் விண்டோஸ் இட் கோயிங் பி விண்டோஸ், இஃப் யூ ஆர் லினக்ஸ் இட் கோயிங் பி லினக்ஸ், ரைட்? ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் தட் ஸ்டஃப். ஸோ இப்போ என் ஜிட் வந்து என்னுடைய லேப்டாப்லேயே இன்ஸ்டால் ஆகிப்பட்டுட்டு. ஸோ அடுத்தது என்ன, ஜிட்ஹப். ஆல்ரெடி நான் ஜிட்ஹப்பில் ஒரு அக்கௌண்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன் வெப்பில் யூஸிங் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி. இப்போ நான் அதோட என் லோக்கல் மிஷினை கனெக்ட் பண்ண போகிறேன். தட்ஸ் அ சேம் திங். கனெக்ட் பண்ண போகிறதுக்கு இந்த ஒதென்டிகேஷன் பண்ண சேமாக ஒதென்டிகேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவை, இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட். ஆல்ரெடி நான் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் நான் க்ரியேட் பண்ணும்போது அந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் ஒரு இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் வந்து அதை ஞாபகம் வச்சுருக்கணும். இட் மஸ்ட், ரைட்? ஸோ அப்போ தான் நாங்கள் இந்த லோக்கல் மிஷின்லேருந்து அவரோட கன்ஃபிக் பண்ண முடியும், ஒத்தென்டிகேட் பண்ண முடியும், ரைட்? ஸோ அதுக்கு நாங்கள் 2 கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே 2 கமாண்ட்ஸை யூஸ் பண்ணித்தான் நாங்கள் சிம்பிளாக 2 கமாண்ட்ஸோட எங்களோட ஜிட்டப் வந்து எங்களோட கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆக போகுது. சிம்பிளாக நினச்சிக்கணும், கனெக்ட் ஆக போகுது, ரைட்? ஸோ அது என்னென்ன கமாண்ட்னு பார்த்தீங்கன்னா, கோ டு யுவர் சர்ச் பார், உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி உங்களோட சர்ச் பாரில் இதை சர்ச் பண்ணுங்கள், ஜிட் கன்ஃபிக் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. இந்த சர்ச் பண்ணோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செட்டிங் யுவர் யூசர் நேம் இன் ஜிட் என்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வரப்போகுது, விசிபிள் ஆக போகுது. யூ கேன் காப்பி திஸ் ஸ்டஃப். ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு, கூகுளே உங்களுக்கு ஒரு மென்ஷன் சொல்லுது, யூ கேன் கோ வித் லைக் திஸ். ஸோ நீங்கள் இதை காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். யூ கேன் கோ டு த ஒஃபிஷியல் டாக்ஸ், ஜிட்ஹப்பால் ஒஃபிஷியல் டாக்ஸ் போனீங்கண்டா இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். இப்படி ஒரு பேஜுக்கு அது ரீடிரெக்ட் ஆகும், அதாவது ரீடிரெக்ட் மீன் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே தான் அவங்களோட கமாண்ட் இருக்குது. ஐ வில் லிட்டில் பில் ஜூம் இன். நான் ஜூம் பண்ணுறேன் உங்களோட வியூக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிட் கன்ஃபிக் global username with your name, right? ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கொள்கிறேன். காப்பி பண்ணி என்னுடைய டெர்மினலில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ எம் ஜிட் கன்ஃபிக் global username user.name is going to be my name. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் வித் யுவர் ஜிட்ஹப். அதாவது இப்போ நீங்கள் ஒரு உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா உங்களோட நேம் இருக்க போகுது, ரைட்? உங்களோட நேம் இருக்க போகுது. இதை நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஹேவ் சம் மெசேஜ் லைக் தட். உங்களோட யூசர் நேம் வந்து அப்டேட் பண்ணப்பட்ட மெசேஜ் வரும். ஸோ நான் இங்கே செய்ய போகிறதில்ல பிகாஸ் ஆல்ரெடி என் மிஷின் வந்து அது வந்து செய்யப்பட்டு இருக்குது. ஸோ அதனால் செய்ய போகிறது இல்லை. ஸோ அடுத்தது என்ன, அந்த நேம் அப்டேட் பண்ண பிறகு
நீங்கள் வந்து அடுத்தது நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம்டா இந்த கொமாண்டை யூஸ் பண்ணி அந்த நேம் வந்து அப்டேட் ஆகிட்டா இருக்கான்னு பார்த்துக்கொள்ளலாம். அதாவது ஆல்ரெடி நான் கிளிக் பண்ண இது வந்து அப்டேட் ஆகிட்டா இருக்கான்னு பார்த்துக்கொள்ள இந்த கமாண்ட் யூஸ் பண்ணப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் இந்த கமாண்டை நீங்கள் அடிச்சு என்டர் பண்ணும்போது உங்களோட நீங்கள் கொடுக்கப்பட்ட நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு ஷோ ஆப் பண்ண போகுது. ஸோ இட்ஸ் மை நேம் இஸ் விதுஷன் லோகேஸ்வரன், ரைட்? நான் ஆல்ரெடி நான் கன்ஃபிக் பண்ணி வச்சுருக்கேன் இதை, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? உங்களோட யூசர் நேம் அப்டேட் பண்ணியாச்சு, உங்களோட இது சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இஸ் சேம் லைக் தட் யூ ஆர் கோயிங் டு அப்டேட் யுவர் இமெயில். அதாவது நீங்கள் உங்களோட ஜிட்ஹப்புக்கு என்ன இமெயில் கொடுத்தீங்களோ, அதாவது உங்களோட ஜிட்ஹப் இருக்குது தானே, உங்களோட ஜிட்ஹப்புக்கு நீங்கள் கொடுக்கும்போது க்ரியேட் பண்ணி ஒரு இமெயில் ஒன்று கொடுத்துருப்பீங்க. அந்த இமெயில் தான் நீங்கள் கொடுக்கணும். ஷுட், ரைட்? இட் மஸ்ட், ரைட்? அதுக்கு எப்படி? ஓகே, கன்ஃபிக் சேம் கமாண்ட் இங்கே இமெயில் வந்துட்டு உங்களோட இமெயிலை வந்து நீங்கள் இங்கே கொடுப்பீங்க. இந்த இதுக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் மை இமெயில்ஸ் லைக் தட் நான் இப்படி கொடுத்துருந்தேன்டா. ஐ எம் கோயிங் டு கிவ் லைக் தட் அண்ட் கோயிங் டு என்டர், ரைட்? ஸோ என்டர் பண்ண பிறகு நீங்கள் இந்த கமாண்ட், அதாவது இந்த கமாண்டை யூஸ் பண்ணி என்ன இமெயில்னு பார்த்துக்கொள்ளலாம், ரைட்? ஸோ மை இமெயில் இஸ் திஸ் user.email. அதாவது அந்த கமாண்டை நீங்கள் கொடுத்து என்டர் பண்ண பிறகு நீங்கள் வந்து இந்த கமாண்டை யூஸ் பண்ணி என்ன இமெயில் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன நேம் கொடுக்கப்பட்டிருக்குன்ட்டு ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா, யூ ஹேவ் டிட் யுவர் GitHub இன் யுவர் சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஃபிகரேஷன். சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிட்டீங்க. உங்களோட ஆல்ரெடி இன்டர்நெட்டில் க்ரியேட் பண்ண GitHub அக்கௌண்ட்டை உங்களோட லோக்கல் மிஷினை கன்ஃபிகர் பண்ணிக்கொள்ள. சிம்பிள். ஸோ தட்ஸ் அ ஆல் திங். நீங்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஓகே, எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு, எல்லா கன்ஃபிகரேஷன் செய்தாச்சு. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற சோர்ஸ் கூட, உங்கள்கிட்ட இருக்கிற உங்களோட லோக்கல் மிஷின், உங்களோட லேப்டாப்பில் இருக்கிற கோடை நீங்கள் வந்து GitHubல போட போகிறீங்க. ஓகே, ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப், ரைட்? ஓகே, நான் என்ன செய்ய போகிறேன்டா, எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற முதல் ரஃபாக நான் வந்து எந்த லோக்கல் மிஷின், இதுதான் என்னுடைய லோக்கல் மிஷின். இந்த லோக்கல் மிஷினில் நான் ஒரு டிரெக்டரி, ஒரு ஃபோல்டர் ஒன்றை க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு பேஸ் ஒரு HTML ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த HTML சின்ன சேஞ்சஸ் செய்ய போகிறேன். சேஞ்சஸ் செய்துட்டு அதை வந்து GitHubல எப்படி நான் அந்த கோட் அவ்வளோத்தையும் GitHubல போட போகிறேன்றது தான் இந்த டியூட்டோரியலாக இருக்க போகுது. டியூட்டோரியல் கவர் பண்ண போகுது, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் கோயிங் டு கிரியேட் த டிரெக்டரி கோல்ட் கோட், ரைட்? கோடுன்ற ஒரு டிரெக்டரி, அதாவது கோடுன்ற ஒரு டிரெக்டரியை, சாரி, பிஃபோர் தட் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் மை பாத் டு டெஸ்க்டாப், ரைட்? ஸோ டெஸ்க்டாப்புக்கு நான் போகிறேன். டெஸ்க்டாப்புக்கு போயிட்டேன். ஸோ டெஸ்க்டாப்புக்கு போன பிறகு இப்போ நான் எங்கே இருக்கிறேன்? டெஸ்க்டாப்பில் இருக்கேன். ஸோ டிரெக்டரி மீன் நான் டெஸ்க்டாப்பில் இருக்கேன். யூ கேன் வியூ தட் ஸ்டாப். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கண்டென்ட்ஸ்ன்ற டிரெக்டரி மட்டும்தான் என் டெஸ்க்டாப்பில் இருக்குது, ரைட்? ஸோ ஐ எம் கோயிங் டு கிரியேட் மை டிரெக்டரி கால்டு கோடு என்ற ஒரு டிரெக்டரி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் மேக் டிரெக்டரி, MAKDIR. ஸோ இதுதான் உங்களோட ஒரு டிரெக்டரி க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட். ஸோ என்டர் பண்ணோடனே ஓகே, யூ கேன் சி ஹியர் கோடுன்ற ஒரு டிரெக்டரி எனக்கு சைட்டில் க்ரியேட் ஆகிட்டு, ரைட்? ஸோ இதுக்குள்ளே நான் ஒரு டச்சை யூஸ் பண்ணி index.html, அதாவது டச்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணி index.html என்ற பேஜை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டச் வந்து ஒரு 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 ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் டச், ரைட்? ஸோ க்ரியேட் பண்ணிட்டேன். இட்ஸ் தேயா. ஸோ யூ கேன் கோ தேயா, சேஞ்ச் டிரெக்டரி. நான் கோடுக்குள்ளே என் டிரெக்டரியை சேஞ்ச் பண்ணி போயிட்டு அங்கே என்னுடைய இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ls லிஸ்ட். ஸோ ls என்ற கமாண்டை நான் அங்கே யூஸ் பண்ணுறேன், ரைட்? ஸோ பட் ஓகே, சாரி, we will come back. So in the desktop, sorry guys, because we will create that stuff. Touch நாங்கள் யூஸ் பண்ணி index.html நாங்கள் எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம்டா வெளியில், யூ கேன் சி, ரைட்? எங்களுக்கு அதுக்குள்ளே க்ரியேட் பண்ணக்கூடாது. we will delete that stuff. we should change the directory, right? நான் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு வரேன். ஸோ we are in the desktop, right? ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் என்னென்ன ஃபைல் இருக்குது? கண்டென்ட்ஸ் அண்ட் கோட் இருக்குது. நாங்கள் கோடுக்குள்ளே போகணும், ரைட்? கோடுக்குள்ளே போன பிறகு தான், அதாவது நாங்கள் கோடுக்குள்ளே போன பிறகு தான் நாங்கள் எங்களோட HTML ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம், ரைட்? தட் ஷுட் பி. ஆல்ரெடி நான் என்ன செய்தது?
வெளியிலேயே அந்த கோடுன்ற டிரெக்டர் போகாமல் வெளியிலேயே க்ரியேட் பண்ணபடியாக எனக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து வெளியில் வந்துட்டு. ஸோ அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ டோன்ட் டூ லைக் தட். எங்களுக்கு வந்து கோடுக்குள்ளே போய் தான் நாங்கள் இந்த டச்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணோம். ரைட், கமாண்ட் பண்ணபோது ஆல்ரெடி கிரியேட்டட். ஓகே, ஸோ ஹவு வி கேன் சி தட், எப்படி எங்களுக்கு தெரியும் அது கிரியேட் பண்ணப்பட்டிருக்குண்டு. யூ கேன் டூ லைக் தட். இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணி அந்த டிரெக்டிவ்ல போய் பார்க்கலாம். பட் use command. We are going to use the terminal for all the our work, right? So ls. So இப்படி நாங்கள் command line யூஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணும்போது it should be a good practice. as a developer நீங்கள் command line யூஸ் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு more good for your career, right? ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த செஷன் வந்து எல்லாமே ஒரு டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணாமல் நாங்கள் எல்லாமே command line யூஸ் பண்ணி செய்கிறோம், டெர்மினல் யூஸ் பண்ணி, ரைட்? ஸோ எல்எஸ் அடித்தா உள்ளே இருக்கிற என்னென்ன ஃபைல் ஃபார்மேட் வரப்போகுது, ரைட்? இட்ஸ் உள்ளே இருக்க ஃபைல் எல்லாமே வரப்போகுது வித் நேம். ஸோ இண்டெக்ஸ் HTMLன்றது உள்ள ஒரு ஃபைல் இருக்குது நமக்கு, ரைட்? ஸோ ஓகே, இப்போ அந்த ஃபைல் வந்து இருக்குது. நாங்கள் வந்து அந்த ஃபைலில் வந்து ஒரு சேஞ்சஸ் செய்ய போகிறோம். ஸோ நாங்கள் சேஞ்சஸை வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் மூலமாக செய்வோம். இட்ஸ் நோ இஷ்யூஸ் ஃபார் த பெஸ்ட் ப்ராக்டிஸ். நான் இப்போ இந்த கமெண்ட் லைனில் செய்தேன்னா இட் வில் மோர் கன்ஃபியூஸ். ஓகே, நான் ஐம் ஓப்பனிங் மை விஷுவல் ஸ்டுடியோ கோட். எல்லாருக்குமே தெரியும் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ன்றது என்னென்னு. இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் எடிட்டர், அதாவது கோட் எடிட்டர் டூல் மைக்ரோசாஃப்டோட. ஐ திங்க் ஆல் த பீப்புள் வில் ஒர்க்கில் நீங்கள் எல்லாருமே எல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் வந்து இந்த HTML.index.html நான் இதுக்குள்ளே தூக்கி போடுறேன். ஸோ இனிஷியலி நோ. ஸோ உங்களோட வியூக்காக நான் என்னுடைய ஃபோன் சைஸை நான் கூட்டிக்கொள்கிறேன். கைண்ட் ஆஃப் 20, ரைட்? ஓகே, 20 கூட்டிக்கொள்கிறேன், ரைட்? ஸோ யூ கேன் ஹேவ் அ பெட்டர் வியூ, ரைட்? ஸோ இந்த HTML இப்போ நான் இனிஷியலாக க்ரியேட் பண்ண HTML ஒன்றுமே இல்லை. நான் வந்து ஆட் பண்ணுறேன் HTML டேக், ரைட்? HTML டேக் எப்படி நான் ஆட் பண்ணுவேன்? HTML, ரைட்? HTML டைப் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்க போகுது? You are going to with body, head. ஸோ எல்லாமே இதுக்குள்ளே வந்து இருக்க போகுது. ஸோ அதை நான் ரஃபாக ஒரு ஐடியாவுக்கு நான் சின்னதாக ஆட் பண்ணுறேன். ஸோ ஹெட் இருக்க போது, அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன இருக்க போகுது? மேபி பாடி என்ன நான் சொல்கிறேன், டைட்டில் இருக்கும். நான் டைட்டில் இப்போதைக்கு நான் இக்னோர் பண்ணிவிட்டு பாடிக்குள்ளே போய் நான் உங்களுக்கு ரஃபாக ஒரு H1 டேக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இட்ஸ் கோயிங் டு கால் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ற ஒரு இதை வந்து ஆட் பண்ணுறேன் இன் H1 டேக், ரைட்? நான் பேசிக்காக தான் கொண்டு போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு கவர் ஓல்டர் திங்ஸ் இன் HTML. ஸோ இது பேசிக். ஸோ எனக்கு தேவையான பேசிக் மட்டும் நான் கவர் பண்ணிட்டேன், ரைட்? ஸோ இந்த திங்ஸை நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த பாடிக்குள்ளே H1 மட்டும் இருக்குது. ஸோ இதை நான் சர்வ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக் கோயிங் டு சர்வ். இப்போது தான் என்னுடைய அதாவது திரும்ப நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். நான் என்னுடைய டிரெக்டிவில் வந்து நான் இந்த ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். யூ கேன் சி தட் இந்த கோல்டு ஃபைலுக்குள்ளே இந்த இண்டெக்ஸ்ன்றது ஆல்ரெடி இருக்குது, ரைட்? இப்போ இவரை நான் வந்து எங்கே புஷ் பண்ண போகிறேன், அதாவது எங்கே கொண்டு சர்வ் பண்ண போகிறேன்? என்னுடைய ஆல்ரெடி க்ரியேட்டட் மை GitHub அக்கௌண்ட், ரைட்? இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து இதை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். எஸ், ஓகே. ஸோ இவரை நான் இங்கே வந்து போடுறதுக்கு முதலாவது எனக்கு தேவை, இங்கே நான் ஆல்ரெடி மென்ஷன் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரெப்போஸ்டரி என்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ரெப்போஸ்டரின்றது அதாவது ஜிட்ஹப்பில் உங்களோட கோட் எங்கே இருக்க போகுது என்றதான் ரெப்போஸ்டரி, சரியா? ஸோ அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா நியூ ரெப்போஸ்டரி க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படி க்ரியேட் பண்ணுவேன்? ரெப்போஸ்டரிக்கு வந்து இங்கால பக்கத்தில் நியூ ரெப்போஸ்டரியை நான் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ தென் ஒன்லி ஐ ஹேவ் அக்சஸ். அதாவது நான் ஆல்ரெடி GitHub அக்கௌண்ட்டை நான் இந்த ஜிமெயில் நேமை வச்சு கன்ஃபிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கான அதாவது index.html நான் புதுசாக க்ரியேட் பண்ணி அதாவது ஃபைலுக்கான ஒரு ரெப்போஸ்டரியை நான் இங்கே கொண்டு வந்து போட போகிறேன். அதுக்கான இடத்தை நான் என்னுடைய GitHubல நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுதான் ரெப்போஸ்டரி நேம். இந்த ரெப்போஸ்டரி நேம் வந்து யூனிக்காக இருக்கணும். உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்க சேம் டிரெக்டரியோட மேட்ச் ஆகக்கூடாது, அதாவது சேம் ரெப்போஸ்டரியோட மேட்ச் ஆகக்கூடாது. ஸோ ஐ ஆம் கிவிங் த நேம் லைக் த டெமோ HTML. ஸோ இட் இஸ் கோயிங் டு செக் validating demo HTML is available. So அது ஒரு மெசேஜ் சொல்லுது உங்களோட repository name is available. You will give the description. So description mean what? அந்த repository பற்றி ஒரு description. So this is the demo repo.
So this is my description. It's optional. Optional mean it giving optional mean you can give it or you can't fill like empty. நீங்க வந்து எம்டியா விடலாம் or you will give description, right? So அடுத்து வந்து இருக்குது public and private. So public என்றது anyone on the internet can see the repository. So அந்த URL மேபி நீங்கள் விளங்கும், அதாவது URL மீன் அந்த உங்களோட அட்ரஸ், அதாவது ரெப்போஸ்டரிக்கான அட்ரஸை வச்சுக்கொண்டு இந்த இன்டர்நெட்டில் இருக்க எல்லாருமே அந்த ரெப்போஸ்டரிக்கான கோடை பார்க்க முடியும் என்றது தான் பப்ளிக். ப்ரைவேட்டாக விட்டிங்கண்டா நீங்கள் வந்து அக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் அவைலெல்லாம் பார்த்துக்கொள்ளணும். ஸோ அதுதான் இந்த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்ன்றது. ஸோ I'm going to leave it like public and initially the repository with add readme. So readme file என்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். readme file என்றது என்னென்னா எங்களோட கோட், அதாவது நாங்கள் செய்கிற ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷனை சொல்கிற ஒரு ஃபைல் தான் readme ஃபைல், ரைட்? ஸோ அதை வந்து நான் தேவையாண்டா கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளும், இல்லையாண்டா அதை நான் தேவையில்லைண்டா அதை நான் இக்னோர் பண்ணிடலாம். நான் அதை இக்னோர் பண்ணிவிட்டு ஸோ அதர்ஸா இட்ஸ் கோயிங் டு பி சேம் லைக் அதை அப்படியே விட்டுருங்க. அது லைசன்ஸ் அதெல்லாம் additional part. So it's going to be a same. So இவ்வளவு config தான் நீங்கள் இவ்வளவு basic things தான் நீங்கள் செய்ய வேண்டி வரும் இந்த when you going to create a new repository, right? So after that you will create the repository. Automatically நீங்கள் create பண்ண உடனே உங்களுக்கு இப்படி ஒரு வியூ ஒன்று வரப்போகுது. அதுவே சொல்லுது உங்களுக்கு செட்டப் பண்ண சொல்லி. if you done அது உங்களுக்கு ஒரு ஐடி ஒன்று சொல்லுது, அதுதான் இவர், ரைட்? அந்த ஐடி தான் இவர். ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன், அந்த ஐடியை வச்சு உங்களுக்கு அக்சஸ் பண்ணிக்கொள்ள அந்த ஐடி தான் இது, ரைட்? ஸோ ஹவு இஸ் கைண்ட் பி ஐடி எப்படி இருக்கும்? github.com என்னுடைய யூசர் நேம், நீங்கள் க்ரியேட் பண்ண ரெப்போசிட்டரி நேம் .git, ரைட்? ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் அவரே சொல்கிறார். ஸோ இப்படியே நீங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்கள் வந்து புஷ் பண்ணேலும், அதாவது அங்கேருந்து அந்த கோடை வந்து எப்படி இந்த ரெப்போசிட்டரிக்கு, அதாவது நாங்கள் இப்போ கரண்டாக க்ரியேட் பண்ண, அதாவது இன்டர்நெட்டில் யூஸிங் மை GitHub அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண ரெப்போசிட்டரிக்கு எப்படி வந்து நீங்கள் செய்யலுமன்ற மாதிரி அவர் கொஞ்சம் ஐடியா வந்து தரார். ஸோ இனிஷியலாக நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணலாம். ஓ யூ கேன் டூ யோ ஹோன். நாங்கள் வந்து இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெப்போசிட்டரி க்ரியேட் பண்ணோன்னே இந்த சஜஷன் வந்து GitHubல உங்களுக்கு தரும். ஸோ நாங்கள் வந்து அப்படி செய்ய போதில்லை, நாங்கள் வந்து இனிஷியலாக ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரைட்?